நிறைய மட்டும் காரணமாக வச்சு சொல்லிட முடியாத ஒரு ஃபெயில் ஸ்டார் உருவாகிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. அதுதான் வெப்பம். ஒரு சூரியனை உருவாகிற ஒரு நட்சத்திரம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அதோடைய வெப்பம், அதோடைய மையப்பகுதி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 10 மில்லியன் கெல்வின் அளவு வெப்பம் கொண்டதாக இருக்கும். இந்த வெப்பத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் ஹைட்ரஜன் ஹீலியமை ப்ரொடியூஸ் பண்ணி ஹீலியம் ஃபியூஷன் அப்படிங்கிற அந்த ஃபியூஷன் ரியாக்ஷன் ஒரு நட்சத்திரத்தில் நடக்க தொடங்கும். அது நடக்க தொடங்கினதுக்கு அப்புறம் தான் முழுமையாக ஒரு நட்சத்திரமே உருவாகும். சூரியனுடைய இடையை விட கம்மியாக இருக்கக்கூடிய இந்த ஃபெயில்டு ஸ்டார்கள் அந்த 10 மில்லியன் கெல்வின் அளவு வெப்பத்தையும் ரீச் பண்ணாது. இதன் காரணமாக அங்கே ஹீலியம் ஃபியூஷன் அப்படிங்கிற அந்த ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்காமலே போயிடும். இந்த ரீசன்னால ஃபெயில்டு ஸ்டாரோடைய சைஸ் என்னதான் ஜூபிட்டரை விட 10லேருந்து 13 மடங்கு பெருசாக இருந்தாலும் அதோடைய வெப்பம் அப்படிங்கிறது சூரியனுக்கு இணையாக கூட இருக்காது. பாதி அளவு தான் இருக்கும். கிட்டத்தட்ட நம்பர்ஸில் சொல்லணும்னா 2500 கெல்வின் அளவு வெப்பம் கொண்டதாக சில ப்ரௌன் ட்ராஃப் நட்சத்திரங்கள் இருக்குது. அதுக்கும் குறைவாக 250 கெல்வின் அளவு வெப்பம் கொண்ட ப்ரௌன் ட்ராஃப் கூட இந்த பிரபஞ்சத்தில் இருக்கத்தான் செய்யுது.